வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் இவ்வளவு நாள் நடந்த குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. டிவிக்கு ஆட்சி அமைக்க விசிக 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே காங்கிரஸுடைய 5 எம்எல்ஏக்கள் சப்போர்ட் பண்ணியிருக்காங்களா? இப்போ விசிகாவுடைய 2 எம்எல்ஏக்கள் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தலா 2 எம்எல்ஏக்களை வச்சிருக்காங்க. டோட்டலாக 6. விசிகா கம்யூனிஸ்ட்டை சேர்த்தா 6. அவங்களுடைய ஆதரவும் டிவிகேவுக்கு இப்போ கிடைச்சிருக்கு. மெஜாரிட்டி மார்க்கை கிராஸ் பண்ணிட்டாங்க டிவிகே. கவர்னரை விஜய் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். கவர்னர் அக்செப்ட் பண்ணி பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். அடுத்து ஃப்ளோரில் மெஜாரிட்டியை விஜய் ப்ரூவ் பண்ணணும். மெஜாரிட்டி மார்க் இருக்குல்ல, ஃப்ளோர் டெஸ்ட்டும் பாஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு தோணுது. இப்போது டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிஎம்கே தான் விசிகா கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸை டிவிகேவுக்கு சப்போர்ட் பண்ண சொன்னது. எதுக்கெடுத்தாலும் தீய சக்தி திமுக அப்படின்னு விஜய் பரப்புரை மேற்கொண்டார்ல, அந்த தீய சக்தி திமுக தான் இன்னைக்கு டிவிகே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண உதவி இருக்கிறது அப்படின்னு டிஎம்கே விட்டு கொடுத்து தான் இப்போ டிவிகே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவை செட் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, விசிகா மற்றும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி லீடர்ஸு இந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்பாக நீண்ட ஆலோசனை நடத்தியிருக்காங்க. இந்த ஆலோசனைக்கெல்லாம் பிறகு டிவிகேவை சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்திருக்காங்க. அதனால் டிஎம்கே சொல்லி தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஃபேக் நியூஸு ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த சப்போர்ட்டை 3 நாளைக்கு முன்னாடியே வழங்கியிருக்கலாம். 3 நாளைக்கு முன்னாடியே இந்த சப்போர்ட்டை வழங்கியிருந்தால் தேவையில்லாமல் குழப்பம் வந்திருக்காது. ஆனால் விசிகா கம்யூனிஸ்ட் லீடர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, எந்த கூட்டணியில் இருந்தால் நமக்கு இதனால் ஆதாயம் அப்படின்னு சொல்லிட்டு 3 நாளாக உட்காந்து யோசிச்சுட்டு இவங்க சப்போர்ட் பண்ணாமல் பழியை தூக்கி கவர்னர் மேலே போட்டு கவர்னர் தான் தடுக்கிறாரு அப்படின்னு இப்படி ஒரு நரேட்டிவை செட் பண்ண முயற்சி பண்ணாங்க. இதை முன்னாடியே வழங்கியிருக்கலாமே அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய பார்வையாக இருக்குது. 2. மூணாவது, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த திமுக அதிமுக கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி பரவுனுச்சுல, அப்படியெல்லாம் அமைஞ்சா மக்கள் டெமோக்ரஸி மேலே எப்படி நம்பிக்கை வைப்பாங்க? திமுகவும் அதிமுகவும், அதாவது திமுகவை அழிக்க தான் அதிமுக அப்படிங்கிற கட்சியை உருவானுச்சு. இப்போ டிவிகே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் அதிகாரத்துக்காக இவங்க ஒன்று சேர்ந்தா மக்கள் ஓட்டு போட்டதில் என்ன பிரயோஜனம்? அதனால நல்ல வேளை திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைக்கலை, மக்கள் ஓட்டு போட்ட மாதிரி டிவிகே கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறாங்க. அதனால் இது ஒரு பாசிட்டிவான சிக்னல் தான். எத்தனை வாட்டி தான் இந்த திராவிட கட்சிகளே மாறி மாறி ஆட்சியில் இருப்பாங்க. புது ஒரு மாற்றம் அப்படிங்கிறது தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் வரவேற்கக்கூடிய ஒரு அம்சம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் களம் இனி திராவிட கட்சிகளுக்கு இல்லை. திராவிட கட்சிகள் தமிழக அரசியல் களத்தை இனி மறந்துட வேண்டியதான். இனி களம் விஜயுடைய டிவிகேவா இல்லை அண்ணாமலையுடைய பிஜேபியா, இப்படி தான் போட்டி இருக்க போகுது. அண்ணாமலை அமெரிக்கா போயிருக்காரு கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்காக. அதை முடித்து தமிழகம் திரும்பிய உடனேயே அவருக்கு மீண்டும் மாநில தலைவர் பொறுப்பு வழங்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. ஒன்ஸ் பிஜேபி பிரசிடென்ட் ஆகிட்டாரு அப்படின்னா இங்கே போட்டி டிவிகேவா பிஜேபியா அப்படிங்கிறதான் போட்டி. அரசியல் இன்னும் நல்ல சுவாரஸ்யமாக இருக்கும், களம் இன்னும் பரபரப்பாக இருக்கும். அதனால் இப்போது டிவிகே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறது நல்ல வரவேற்கக்கூடிய ஒரு அம்சம் தான். எப்படி ஆட்சி செய்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜய்க்கு நம்மளுடைய சேனல் சார்பாக ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, நல்லா ஆட்சி செய்யுங்க, கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்க. எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லாமல் திமுக மாதிரி எந்த ஸ்கீம் கொண்டு வந்தாலும் எந்த ரீஃபார்ம் கொண்டு வந்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க திமுக. அப்படி பண்ணாமல் ஆக்கப்பூர்வமான ஒரு ஸ்கீமாக இருந்தால் அரசியல்லாம் கடந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அதை வெல்கம் பண்ணுங்கள் அப்படிங்கிறதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.